பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்கியதுக்கு நன்றி. ரிலீஸ்க்கு முன்னாடியே நீங்கள் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அப்புறமா தேட்டரில் போய் ரசித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லப்பர் பந்தை ஒரு தண்ணிக்குள்ளே அமுக்குனா எப்படி அதுவாக தன்னால் மேலே வந்துடுமோ அப்படியேப்பட்ட ஸ்கிரிப்டு தான் அது. ஸோ முதல் நன்றி ஐயா தமிழரசன் ஐயாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை நான் படித்து 5 மணி நேரம் படித்தேன். ரொம்ப பொறுமையாக 5 மணி நேரம் படித்தேன். படிச்சுட்டு ஐயா ஷுவர் ஹிட்டுங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அருமையாக வடிவமைச்சிருந்தார். என்ன எழுதியிருந்ததோ அது அப்படியே படமாக வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வரி கூட மாற்றாமல், ஒரு டைலாக் மாற்றாமல் என்ன எழுதினாரோ அதை அப்படியே படமாக்கியிருக்காரு. இதில் நடித்த நடிகைகள் எல்லாருக்குமே அதுக்கான ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன். கூட வேலை பார்த்த ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன் இங்கே இல்லை. அவரும் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து எங்களுக்கு கூட இருந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா இசையமைப்பாளர் ஷாண்டோல்டன், அவரோட மியூசிக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த படங்களுக்கு 2 பாடல் போட்டாலும் ரொம்ப முத்தான பாடல்களாக போட்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. அது போய் எடிட்டிங் மதன் சாரும் ரொம்ப சூப்பராக. நாங்கள் ஒரு 3 படமாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் பிரின்ஸ் பிக்சர்ஸில் பண்ணுறது 3வது படம் அது தண்டட்டி ரன் பை பிரன் லப்பர். ஸோ நாங்கள் 2 பேரும் 3 படமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியில் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்காக வேலை செஞ்ச என்னோடய உதவியாளர்கள் ராஜேந்திரன், சந்தோஷ், பாலாஜி, இப்படி என்னோடய உதவியாளர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் என்னோடய கார்பெண்டர்ஸ், என்னோடய பெயிண்டர்ஸ், என்னோடய வேலை பார்த்த லோக்கல் லேபர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தில் ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் இந்த படத்துக்கு எப்படி வந்தேன்னா லக்ஷ்மண் சார் தான் உள்ள வந்தேன். ஏன்னா சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி டேரக்டர் மீட் பண்ணுங்கள், நம்ம ஆஃபீஸில் இருப்பார், போய் கதை கேளுங்க அப்படிங்கிறாரு. ஸோ நான் அப்படி தான் உள்ளே வந்தேன். நான் போய் ஃபஸ்ட் மீட்டிங் தமிழோட பண்ணும்போது அப்போ நான் சொன்னேன், நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டைல் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், நான் ஃபுல் கதை சொல்லாதீங்க, லைன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக சொல்லுங்க நான் அதை பண்ணுறேன் அப்படின்றாரு. எனக்கு அங்கேயே ஒரு ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் லைன் மட்டும் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். அப்புறம் சார்கிட்டே சொன்னேன், சார் நான் பண்ணுறேன் சார், இந்த படத்துக்கு நான் பண்ணுறேன் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. மெயினாக என்னென்னா எனக்கும் தமிழுக்குன்னா அவரும் கிரிக்கெட் பயங்கரமாக ஃபேனு, நானும் கிரிக்கெட் பயங்கரமாக தான் ஃபேனு. ஸோ நாங்கள் நிறையா கிரிக்கெட் பற்றி நிறைய நாங்கள் உள்ளே பேசிகிட்டே இருக்கோம். மேட்ச் ஓடிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த மேட்ச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஒரு பெரிய சிங்க் இருந்ததுனால ஒரு பயங்கர சிங்க் எங்களுக்குள்ளே வந்தது. அப்புறம் லக்ஷ்மண் சார் நான் ஒன்றே சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி நிறையா நீங்கள் யங் டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படம் நிறையா பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்குது சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த பேனருமே பெரிய பேனர் பண்ணுறதில்ல. ஸோ அதை கீப் ஆன் கண்டினியூ பண்ணுங்க சார். ஏன்னா அது பண்ணும்போது தான் நிறையா டேலண்ட்ஸ் வெளில வருது. அண்ட் இன்னொரு செகண்ட் தேங்க்ஸ் வெங்கடேஷ் சார். ஏன்னா லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க என் மேலே. அதுதான் எனக்கு இன்னும் பயங்கர கான்சியஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. ஏன்னா அதை கரெக்டாக நம்ம சேர்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு எடிட்டர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக படத்துக்கு. ஸோ நான் இந்த படம் ஃபஸ்ட்டு ரஷ் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் ஷெட்யூல் பண்ணும்போது சீன்ஸ் மட்டும் தான் எடுத்துருந்தாங்க. அப்போ நான் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணேன், சூப்பராக வந்திருக்கும், செம்மையாக இருக்குது. நான் சொன்னார், ஏங்க சும்மா சொல்லாதீங்க, எப்போ சொல்கிற மாதிரி அப்படிங்கிறாரு. இல்லை ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னா. அதே மாதிரி நான் தங்கத்தி ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ நான் வெங்கடேஷ் சார் சொன்ன இடத்துல சார் நான் ரஷ்வஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா. லக்ஷ்மண் சார்கிட்ட நான் மண்ணாங்கடி பூஜை அப்போ நான் சொன்னேன், சார் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் பாசிட்டிவாக அதை சொல்லணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு ரஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த படத்தில் ஸ்டார்டிங் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி வருது. அதனால தான் நான் லைன் மட்டுமே கேட்பேன், ஃபுல் கதை கேட்பேன். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக எனக்கு ஃபஸ்ட்டு அது எப்படின்றது தெரிஞ்சால் தான் நான் டீம் கிட்ட சொல்ல முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு தேங்க் பண்ணது தமிழுக்கு. ஏன்னா தமிழ் ஒரு ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கொடுத்தாரு. ஆக்சுவலாக என்னென்னா லைன் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால அந்த ஃபஸ்ட்டு பயங்கர எனக்கு கனெக்ட் ஆகி பேசியிருந்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்தாங்க, செகண்ட் ஷெட்யூல் தான் எடுத்தாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாலசன் ஒரு கவுண்டர் கொடுப்பார், இந்த பக்கம் ஜென்சன் ஒரு கவுண்டர். அந்த சீன் தான் ரஃப் எடிட் பார்க்கும்போது அந்த ஃபோர்மேஷன் தான் ரொம்ப சூப்பராக ப்ரோ கலைக்கலாம் அதில் அப்படின்னு. ஏன்னா நான் சைதாபாத்தில் 20 பேர் செஞ்சு தெரியும், நான் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாட்டுருப்பேன் ஃபுல்லாக.
ஸோ ஃப்ரெட் லைட் மேட்ச் அந்த மேட்ச். ஸோ நம்ம சைடு பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏரியா இருக்கும், அங்கே ஃபுல்லாக ஒரு 5 கிரவுண்ட் இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மேட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக நாங்கள் விளையாடிக்கிறோம். நான் அவட கனெக்ட் ஆனது எங்கன்னா அந்த கவுண்டர்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து நடக்காமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. எப்போவுமே யாரும் இருக்கிறது கதைச்சிட்டு பயங்கரமாக வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து இந்த மேன்கட் பண்ணது இதெல்லாம் வந்து பண்ணும்போது பயங்கர ஒரு கனெக்ட் எனக்கு வந்து தமிழோட வந்து நாங்கள் அப்படி தான் வந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து மெயினாக வந்து எங்களுக்கு சீன்ஸ்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணுறோம். ஆக்சுவலி சீன்ஸ் வந்து எடிட் வந்து முடிஞ்சிச்சு. பட் மேட்சஸை வந்து கொண்டு போகிறது வந்து பயங்கர டஃப்பாக இருந்தது.